முருகா, என் அன்பு பிள்ளையே, நானாக உன்னை தேர்ந்து எடுத்து உனக்கு இப்பொழுது வரத்தை கொடுக்க வந்து இருக்கின்றேன் பிள்ளையே. இதுவே உனக்கான இறுதி வாய்ப்பு. எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக நீ போய்கொண்டே இரு. உனக்கான இலக்கை நோக்கி உனக்கு துணையாக நான் எங்கும் என்றும் எப்போதும் இருப்பேன். எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் பிள்ளையே. வெற்றி நிச்சயம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும். உன்னை பாதுகாக்க உன்னுடனே உன் நிழலாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகின்றேன். மனதை தேற்றிக்கொள் பிள்ளையே. கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன், நீ அனுமதிக்க மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு. இந்த முருகனப்பா நம்முடன் இருக்கிறார். நமது தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்வார் என்ற ஒன்றை மட்டும் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே. நிச்சயம் நான் உனக்கு அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எதிர்மறை மாயை உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன். என் பிள்ளை, நீ நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசியும் பெற்று வாழ்வாய். இன்று இரவே உன்னிடம் வந்து நீ கேட்டதையெல்லாம் மகிழ்ச்சியுடன் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வாரி வாரி வழங்கப் போகின்றேன். நான் எங்கும் இருக்கின்றேன் தங்கமே. நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடமும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் உனக்காக நான் இருப்பேன். நான் எங்கு தேசத்தின் எல்லைகளுக்கும் உட்பட்டவன். என்னை நினைத்தாலே போதும், உனது தேவைகள் அனைத்தையுமே நான் ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து விடுவேன். உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்து விடும். என்னுடைய அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும். எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது பிள்ளையே. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பு வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே என்னை இந்த வடிவத்தில் நீ காண்பாய் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. இன்றே உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுக்கின்றேன். ஓம் முருகா.